இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும் போது தான் இந்த படத்துக்கு நான் ஓகே சொன்னேன். தேங்க்யூ. ஐயோ இங்கே சிக்கலா இருக்கு. இல்லை சும்மா சொல்லுதான். நல்ல வேளை உங்களுக்கு டாக் பாஷையில் பேட் வேர்ட்ஸ் தெரியல, அப்போ நான் எஸ்கேப் ஆகிட்டேன் கொஞ்சம். முதல் படத்தை எப்படி ஆரம்பித்தாரோ அதே அர்ப்பணிப்போடு இன்றைக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய இளைஞர் எஸ்ஏசி அவர்களை, அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகுது. எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் 70 படத்தில் 50 படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கிறேன். லெனின் சார் படம் பார்த்தார் எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார். 2 நாள் கழித்து போய் பார்த்தோம். 10 சீனை காணோம் படத்தில். அவ்வளோ குளிர் கொடைக்கானல்ல இருக்கும். பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சர்க்குள்ள எப்படி வருவாருன்னு தெரியாது. ஓகே, பைரவா ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஹாய், என் பேர் பைரவா. இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன். டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஏஐ வழியாக. ஏதோ தப்பாக பேசினா சித்தார்த் விபின் மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சூப்பர். நிறைய படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்போ தான் நம்ம டைரக்டர் நிதின் மம்முட்டி, சாரி மம்முட்டி இல்லை, அதே கரெக்ட் பண்ணது, நிதின் வெம்புப்பட்டி வந்து ஒரு படம் என்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணார். ஒரு மாஸ் ஹீரோவோட டெபியூ படத்தில் என்னெல்லாம் தேவைமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஓகே, சாங் இன்ட்ரடக்ஷன், இமோஷன், லவ், ஆக்ஷன், ட்ராஜடி, காமெடி. ஓகே புரிஞ்சிச்சு. இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு சொல்ல வரீங்க அவங்க. இந்த படத்தை என்ன முழுக்க என்னை மாயமாக வச்சு எடுத்த ஒரு கதை இது. இதில் எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது. இந்த படத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற, சேர்ந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணுற அட்வொகேட் கேரக்டர் தான் எஸ்ஏசி சார் பண்ணியிருக்காரு. என் கூட வைஜி மகேந்திரன் சார், பாலாஜி சக்திவேல் சார், சத்யன் சார், ஜார்ஜ் மரியன் சார், இந்திரஜா, இவங்க எல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க. என்னை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா என்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்கெல்லாம். ஃபர்ஸ்ட் ஷோ நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம். மேனகா ஆண்டியா? ஓகே, மேனகா காந்தி, மேனகா ஆண்டியை சொல்ல வர்றாங்க இவங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும்னு இந்தியாவில் அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. மேனகா ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் எவ்ரி ஹவருக்கு 85 ஹிட் அண்ட் டெத் கேசஸ் அனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில். எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது. என்னோட வலிய வேதனைகளும் உணர்வுகளும் தவிப்புகளும் ரொம்ப அழகாக டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்தில். கன்ஃபார்மாக மியூசிக் பற்றி இந்த படத்தில் பேசணும். ஃபைனலாக வந்துட்டீங்க. இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும் போது தான் இந்த படத்துக்கு நான் ஓகே சொன்னேன். தேங்க்யூ. ஐயோ இங்கே சிக்கலா இருக்கு. இல்லை சும்மா சொல்லுதான். நல்ல வேளை உங்களுக்கு டாக் பாஷையில் பேட் வேர்ட்ஸ் தெரியல, அப்போ நான் எஸ்கேப் ஆகிட்டேன் கொஞ்சம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கேள்வி கேட்காத ஒரு எழுச்சவன் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் நம்ம ப்ரொடியூசர் விக்கி வந்தார். இந்த படம் எஸ்ஏசி சார் அண்ட் ஷோபா மேடமோட பிளெஸ்ஸிங்கில் நிறையா ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ், லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. அந்த லைனில் லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் வந்திருக்கேன் இந்த படத்தில். மீடியா ஆளுங்க என்னை சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. கை கொடுங்க. தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ பைரவா சார். தேங்க்யூ சார். உண்மையாமே அந்த ட்ரைனர் சிந்துவுக்கு வந்து நம்மளோட பெரிய அப்ரிசியேஷன். இந்த படம் முழுக்க அவங்க வந்து ஒரு அழகான ஒரு ட்ரைனராக இருந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு
ஒரு ஃபீல் குட் படமாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறதுல அந்த டாகுக்கு ஒரு பெரிய பார்ட் இருக்குது. காலையில் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், நண்பிகளுக்கும், தோழர்களுக்கும், அக்காக்களுக்கும், அண்ணன்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் பெரியோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக சார் உட்கார்ந்துருக்கிறாரு. தமிழகத்தின் மிக பெரும் தயாரிப்பாளர், இயக்குனராக இருந்து இப்போ நடிகராக அவதாரம் எடுத்திருக்காரு. அவருக்கு முன்னாடி தயாரிப்பாளர்கள் சொல்கிறது நம்மளுக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் என்னென்னா வாழ்க்கை அப்படி தானே. இதே இப்போ இந்த மேடை ஒரு 14 வருஷ கனவுன்னு வச்சுக்கலாமே. பிரசாத் அந்த அருணாச்சலம் ரோட்டில் இருந்து உள்ளார ஒரு வாட்டி போயிட மாட்டோமா அப்படின்னு எங்கேயே காலங்கள் உண்டு. அப்புறம் உள்ளார வந்து இங்கே நடந்த ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்த்த காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் இந்த அவையில் கடைசி சீட்டில் ஒரு இடம் கிடச்சிடாதா அப்படின்னு உட்கார்ந்தது உண்டு. அப்படியே ஒவ்வொரு வருஷமாக வேலை செய்ய அன்பு உள்ளங்கள் எல்லாரோட அரவணைப்பினால் இயக்குனரானோம். இயக்குனராகி அப்புறம் நண்பர்களுக்கு உதவுறதுக்காக தயாரிப்பில் இறங்கி இப்போ சரி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கனா ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனியாக வந்து அதில் முதல் படம் பண்ணியிருக்கோம். இது முழுக்க சாத்தியம் வந்து சொல்லணும் பத்திரிகைகளால் தான். ஏன்னா என்னோடய முதல் பாராட்டு அப்படிங்கிறது எங்கள் ஊரில் இருந்தோ இல்லை எங்கள் வீட்டில் இருந்தோ வரல. ஒரு விகடனில் ஒரு சின்ன ஒரு குடும்பம் பண்ணோம். அதை வந்து இது மாதிரி இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றரை வரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 10 வருஷமாக நாங்கள் கூவி சொன்னோம் நாங்களும் படம் பண்ணுவோன்னு. எங்கள் ஊரில் யாருமே நம்பலை. அந்த பத்திரிக்கையில் வந்த ஒரு வரினோன்னே இன்னும் பத்திரிக்கையெல்லாம் போட்டிருக்காங்க நீ பண்ணதை பற்றின்னு சொல்லி ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வரி அது எங்களுக்கு பெரிய உத்வேகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பல வேலைகள் பண்ணோம். சரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். கம்பெனிக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம், எப்பயுமே நம்ம தெரியும், நம்ம வீடு கட்டினாலும் சரி, ஒரு அலுவலகம் வச்சாலும் சரி, ஏதோ ஒரு பேர் வைக்கணும். நம்ம கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்ல, அது மாதிரி நான் ஸ்கூலில் ஒரு நாள் எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஸ்கூல் டைமில் 9வது 10வது படிச்சிருக்கும்போது அப்போ ஒரு வாத்தியார் வேகமாக உள்ளார வந்து உன் கிளாஸ்லேயே யார் நல்லா படிக்கிறா அவன் பேர் எழுது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேர் எழுதிட்டேன். அடுத்து என்னடா ஒரு எக்ஸாம் எழுத விடாமல் நம்மளே படித்த 2 கொஸ்டின் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்தால் திரும்பி அடுத்த கேள்வி உன் கிளாஸில் யார் நல்லா பேசுவா அவங்க பேர் எழுது அப்படின்னோடனே எதேச்சியாக நான் என் பேர் எழுதி கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். போனோன்னா ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி அந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்துல் கலாம் வந்து திருச்சிக்கு வராரு, அவரை பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் பேரும் என் பேரையும் சொல்கிறாங்க. என்னடா இது நம்ம எப்போ செலக்ட் ஆனால் நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த டீச்சர் எழுதி கொடுத்தது அது யாரோ ஒரு டீச்சர், அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் போயிட்டு அப்துல் கலாம் சார் வந்தார். ஊரில் நம்ம சொல்லுவோம்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான்லாம் ஒரு 5வது 6வது படிக்கும்போதே நம்ம போனால் சினிமா தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். போனால் வந்து சினிமாவில் இயக்குனர் ஆகணும். அப்பயே வந்து தயாரிப்பாளர்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம் 6வது 7வதுலேயே நானும் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருப்போம். நம்ம கம்பெனி ஆரம்பித்தா அந்த அனிமேஷன் லோகோ எப்படி வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். கனவுகள் தானே காசுலையே அப்படின்னு சொல்லி அப்போ கனவாக கண்டது. அப்துல் கலாம் போனால் அவர் சொல்கிறாரு இது மாதிரி வந்து கனா காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அது வரைக்கும் பார்த்த மனிதர்கள்லேயே சினிமாவுக்கு போனால் எதுக்கு டைம் வேஸ்ட்டு, 1 லட்சம் பேரில் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க, அதெல்லாம் கஷ்டம், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாமே அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதே வந்து கம்பெனிக்கு பேரை வச்சிட்டோம் கனா ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு திரும்பி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் படம் டைரக்ட் பண்ணுறோம். சரி நம்ம ஏதாவது பண்ணுவோமே, நம்ம கம்பெனிக்குன்னு எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு விதமான படங்களை தயாரிக்கிறாங்கல்ல. இப்படி நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து குடிகாரர்களை பெருமையாக பேசுகிற மாதிரி படம் எடுத்தால் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு கொள்கையோடு இருக்கார். அது மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறாங்க. இன்னொரு கம்பெனி வந்து இன்னொரு நண்பர் நான் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னோட நண்பர்களும் அதே மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்கெல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நண்பர்கள் படம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பித்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சில கம்பெனிகளில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் எங்களோட குரல்கள் வந்து வெளிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு நம்ம கம்பெனி ஆரம்பித்தா நம்மளோட யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுதோ நம்ம சர்க்கிளில் அவங்களுக்கு படம் பண்ணோம். இப்படி ஒன்று. இப்போ இது நாங்கள் யோசிக்கும் போது என்ன கதையாக பண்ணலாம் படம் அப்படிங்கும் பொழுது அப்போ தான் வந்து இப்போ நான் எஸ்ஏசி சார்கிட்ட
ஒரு துப்பாக்கி அவர் அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் வந்து கடைசி அசிஸ்டண்டாக சேர்றேன் 2012 வாக்கில். அவர் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் லேட் ஆகுது, எப்பா என்னப்பா அந்த லொக்கேஷன் கிடச்சிருச்சா, சார் அந்த கிடைக்குது, மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன், மேனேஜர் சொல்லியிருக்கேன், அப்புறம் நீ என்ன பண்ணுற போய் பாரு அப்படின்னோடனே ப்ரொடக்ஷன் அப்படியே ஒவ்வொரு விஷயமா அப்பையிலேருந்து லேட்டான ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாங்கள் போய் அதை சரி பண்ணி அப்படியே அவர் படங்களில் வேலை செஞ்ச உதவி இயக்குனராக லாஸ்ட் அசிஸ்டண்டாக இருந்தோம். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அசோசியேட் ஆகிறோம், அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு கோ டைரக்டர் ஆகிறோம், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ஹெட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் டேரக்டர் வச்சு படம் பண்ணுறோம் டிராஃபிக் ராமசாமின்னு. சரி படம் பண்ணியாச்சுப்பா, இனிமேல் நீ வந்து கூட்டிலேருந்து பறவையாக நீ பறக்கணும் இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாரு. அப்புறம் போனால் திரும்பி வந்து ப்ரொடக்ஷனில் நண்பர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறனால அவங்களுக்கு போய் உதவும் போது நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க, நான் 4-5 படம் பண்ணுறேன், ஆனால் காசை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது சார். டேரக்ட் பண்ண வந்து டெய்லி வந்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது எப்படி எவ்வளோ நாள் சார் காசை மட்டுமே பார்க்குறது அப்படிங்கும்போது திரும்பி அப்போ அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அது சம்பாதிக்க தான் இங்கே பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, காசு வருதுங்கும்போது அதையே நீ தேவையில்லாமல் வேணான்னு சொல்கிறேன், உனக்கு ஸ்கில் இருக்குது நல்லபடியாக பண்ணு, நீ விருப்பப்படாமல் டேரக்ஷன் பண்ணிக்கோ, நீயே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது சரி என்ன கருத்தில் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது சார்கிட்ட தெரியும், சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ சங்கர் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு திரும்பி ராஜேஷ் பண்ணுறமா இருக்கட்டும், அண்ணன்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் படம் பண்ணுறாங்க. சரி நம்மளும் வந்து சார் கூட ரொம்ப நெருக்கமாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பண்ணவனாங்க, சமூக உணர்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன்னா நம்ம சங்கர் சார் ஒரு 17-18 படங்கள் அசிஸ்டண்டாக உதவி பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, அவரோட படங்களில் அது பிரதிபலிக்குது. திரும்பி அப்புறமேட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை பார்த்தோம்னா அவரும் ஒரு 17 படங்கள் நடிக்கிறாரு, இருந்தாலும் பேசுகிறது அவரோட படங்கள் அது பிரதிபலிக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தளபதி அண்ணன் விஜய் அவர்கள், அவருக்கும் அந்த சமூக உணர்வு படங்களில் நடிச்சோ இருக்கட்டும், சொல்கிறதா இருக்கட்டும், ஏன்னா சொல்லுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வலிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல சொற்களை சொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவா நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பல வருடங்களுக்கு முன்பு சினிமாவில் வரணும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்தேன், ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். திரும்பி இப்போ படங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கும் பொழுது முதல் படமாக யாருக்கு பண்ணுறது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்படி சொல்லும் பொழுது தமிழகத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்மளால் படம் பண்ண முடியும்னு நம்பி ஒருத்தர் வண்டி ஏறுறாரு, அவர் தான் இயக்குனர் நிதின் வேமுபதி. அவர் கதை பேசுகிறோம், சரி நீங்கள் வந்திருக்கீங்க, வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம்ன்ற கதையா முதல் படம் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இதில் அப்புறம் கதை அவர் பேசினார், கதை சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகும்பொழுது திரும்பி அதே மாதிரி தான் எஸ்ஐ சார் இது மாதிரி ஒரு கதை கேட்டுருக்க சார், நீங்கள் கேளுங்க அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட போய் கொடுக்குறோம். சார் கதையை படிச்சுட்டு பல டைசெக்ஷன் படிச்சுட்டு புதுசாக இருக்குது அப்படின்னாரு. இல்லை சார் புதுசாக இருக்கும், நீங்கள் வந்து சட்டங்களை வச்சு பல படங்கள் 50 படங்களுக்கு மேலே எடுத்துருக்கீங்க, நீங்கள் பண்ணாத சட்டத்தை பற்றின ஒரு படம், ஒரு நியாயத்துக்கான ஒரு படம், ஒரு சமூக நீதிக்கான ஒரு படமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இவரை சொல்லும்பொழுது சாரை சொல்லும்போது எஸ்ஐ சாரை 365 நாளும் ஒரு மனுஷனால் உழைக்க முடியும் அப்படின்னா அது அவர் தான். என் கண்ணால் நான் பார்த்ததில்ல, காலையில் 9 மணிக்கு 8:59க்கு ஆஃபீஸ்க்குள்ளே நுழைவார், 365 நாளும். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ ஷார்ப்பாக, அவர் அங்கேருந்து வரணும் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு நாள் கூட காரணங்கள் சொல்கிறதில்ல, லேட்டாக வர்றது கிடையாது, 6 மணி வரைக்கும் கடின உழைப்பு. நம்ம என்ன நினைப்போம், ஒரு 1000 ரூபா காசில் இருந்துச்சுன்னா ஊரே நம்மளால் பிடிக்க முடியாது, நான் தான் ஊரே வாங்கிட்டேன்ற மாதிரி ஆட்டம் போடுவோம். நான் பர்சனலாக சார் வந்து ஒரு படம் கடினமாக உழைப்பார், ஜெயிப்பார், அடுத்த படம் தயாரிப்பார், திரும்பி ஜெயிப்பார், ஆனால் அடுத்த நாள் வெற்றியோ தோல்வியோ அடுத்த நாள் திரும்பி வேலைக்கு வந்து உட்காந்துருவார். நான் அதை வந்து சார்கிட்ட இருந்து மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். அதனால் அவர் வந்து இப்போ எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார், அதனால் நான் எங்கள் வீட்டில் இருந்ததோட கடந்த 14 வருஷங்கள் 365 நாள் நாங்கள் கூட இருந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இவன் சொல்கிறத நம்ம என்ன கேட்குறதுன்னு அவர் என்றைக்குமே நினச்சது கிடையாது. முதல்ல காது கொடுத்து கேட்டுக்குவார். இப்போ 21-22 வயசில் சார் அதெல்லாம் அப்போ வந்து பெரிய தயாரிப்பாளர் சங்கத்திலலாம் தலைவராக இருந்தார். சார் நம்ம படம் பண்ணுவோம் சார் அப்படிங்கும்போது சரி இப்போ படம் பண்ணுவோம்ப்பான்ட்டு அதுக்கப்புறமே நான் சைடு போகவே இல்லை. நம்ம தொடர்ந்து படம் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும்போது சொல்கிறேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு கொடைக்கானலில் ஷூட் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு விடிய காத்தால் சார் ஃபோனு பார்த்தா காய்ச்சல், சரியான காய்ச்சல், ஒரு 4:30 மணிக்கு. என்னடா காய்ச்சல், இன்றைக்கி ஷூட்டிங் என்ன நடக்குமா? ஏன்னா ஒரு தெரியும் உங்களுக்கு, ஒரு குருவை கூப்பிட்டு போய் ஒரு 100-150 பேர் வந்து இருக்கும் பொழுது ஒரு
முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கிறவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி ஷூட்டிங் நடக்க முடியாது. அதனால் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்ட ஈடு வரும். இப்போ சார் உடம்பு சரியில்லை நம்ம சாரோட உடம்பு தானே முக்கியம். நான் சொல்கிறேன் சார் என்ன ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம், அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. நான் சொல்கிறேன் சார் ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிடலாம் சார், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி டாக்டர் அவரை வச்சு டாக்டர் சொல்கிறாரு, சார் ரொம்ப ஃபீவர் ஹெவியாக இருக்குது, அவருக்கு 80+ கிட்ட வந்துருச்சு வயசு. சொன்னேன் சார் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நீங்கள் ஒரு 3 நாள் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சார் அவர் சொன்னார். உடனே அவர் சொல்கிறார், சார் இல்லை சார் புது தயாரிப்பாளர் 3 நாள்லாம் தாங்காது சார் அவரால், அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான், ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் டாக்டர்கிட்ட சொல்கிறார். இன்னும் டாக்டர் சொல்கிறார் என்கிட்ட, இல்லை அவர் என்னங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டார் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி டாக்டரே போய் சார் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்றார். 2 நாள் இல்லை சார், திரும்பி அதே டைலாக், இல்லை சார் நம்ம குருவை வந்துட்டு உட்கார வைக்க முடியல சார், கஷ்டமாக இருக்கும் சார். திரும்பி சொல்கிறார், தயாரிப்பாளருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்றாரு. சரி சார் 1 நாளாவது ரெஸ்ட் எடுங்க சார்னு சொல்லி கடைசியாக வெளில வந்துட்டு டாக்டர் சொல்கிறார், ஏங்க அவர் 1 நாளாவது ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், சொன்னால் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகிறார். நான் போய் சொல்கிறேன், சார் இல்லை சார் இன்றைக்கி வந்து சண்டே தான், இன்றைக்கி வந்து நம்ம யூனியன் படி நமக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நம்ம வந்து பேட்டா நார்மலாக கொடுக்குறோம், அதிகமாக கொடுப்போம் சார், இந்த மாதிரி அதிகமாக கொடுப்போம், நீங்கள் ஷூட்டிங் இல்லைனா கூட நம்மளுக்கு வந்து பண ரீதியாக எந்த ஒரு லாஸும் கிடையாது சார், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, லாஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்லுவேன் சார். நீங்கள் தயவுசெய்து வந்து ரெஸ்ட் எடுங்க சார், உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை சார் அப்படின்றேன். இல்லைப்பா நீ வந்து காசு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்லாம் அப்புறம், இவ்வளோ பேர் ஒரு 100 பேரோட நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாதுல்லப்பா, என் ஒருத்தனுக்காக இவ்வளோ பேர் டைமை வேஸ்ட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து காய்ச்சலோட வந்து அருவியில் குளித்து நடித்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சு வந்து 3-4 மாதம் ஆஸ்பத்திரிக்கு டெய்லி நடையா போயிட்டு வந்து அப்புறம் உடம்பு ரெடி பண்ணார். இவ்வளோ பெரிய டெடிக்கேஷனா அப்படின்னு சொல்லி நான் அவருக்காக எப்பயுமே நான் கடமைப்பட்டிருப்பேன். அப்புறம் மேடையில் இருக்கிற நம்ம ஜார்ஜ் மரியான் அண்ணன் ஒரு நாள் ஷூட்டிங் அப்போ ஒரு பெரிய படம், பெரிய பொருட்செலவில் எடுக்கிற படம், அவங்க ஷூட்டிங்கும் நம்ம ஷூட்டிங்கும் ஒரே நாளில் வச்சுட்டோம். அவர் வரணும், உடனே வரணும் கொடைக்கானலுக்கு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறமேட்டு அவர் வந்து வரமாட்டார்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்துட்டு நான் கொடைக்கானல் வந்துட்டேன், எங்கே ஷூட்டிங்னு கேட்குறேன். எனக்கே ஆச்சரியம், இல்லைன்னா அந்த படம் ஷூட்டிங் சொன்னும்போது அவரோட பையன் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க பெரிய படம் எப்படியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து பிகினிங்கில் வரும்பொழுது நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அது பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது எத்தனை பேர் பண்ணாலும் தெரியல. நன்றி ஜார்ஜ் மரியாதை. அப்புறம் நம்ம அன்பு நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்களும் திருமதி ரோபோ அவர்களும் புதல்வி இந்திரஜா, அவங்க ஆக்சுவலாக அவங்க கல்யாணம் வச்சுருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஷூட்டிங் டேட்டும் கல்யாணம் வருது. அப்புறமேட்டு இல்லை நம்ம ஷூட்டிங்கை முடிச்சிடலான்னு சொல்லி அவ்வளோ டெடிக்கேஷனாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டு தள்ளி வைக்கிறாங்க. அதுவும் மிக்க நன்றி. நம்ம எடிட்டர் மாருதி இருக்கார், அவர் லெனின் சார் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க படம். ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்னாடி பூனே திரைப்பட கல்லூரியில் நான் நைட்டு வந்து யார்ட்டையோ கத்தி பேசிகிட்டு இருக்கேன் தமிழில். திடீர்னு ஒரு குரல், ஏன்னா தமிழ் கேட்டால் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அவர் மாருதி அங்கே கிளாஸ் எடுக்க வந்துருந்தாங்க, இவரும் லெனின் சாரும். அப்போலேருந்தே பழக்கம், நம்ம படம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் சேருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்னோட கனவுகளுக்கு நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், அப்படி அவங்கவுங்கள கனவுகளுக்கு சேர்ந்து. அதெல்லாம் முக்கியமான விஷயம், டேரக்டர் வேறு தெலுங்கு, இவங்க நல்லா தெலுங்கு, அவங்களுக்கு கோஆர்டினேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்ப எங்களுக்கு அந்த இதில் கருத்து பரிமாற்றத்துக்கு எந்த தடை இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் நம்ம டிஓபி மார்ட்டின், அவர் தலைக்குத்தல்னு ஒரு மிக அருமையான படம் பண்ணியிருந்தார், கலைக்கல்லூரி மாணவர். அவர் அவங்க டேரக்டர் சொல்லியிருந்தார் நல்லபடியாக பண்ணலான்னு சொல்லி, அவர் ரொம்ப எங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஹெல்ப் பண்ணார், ரொம்ப நன்றி. அப்புறம் பயங்கர முற்போக்கு சிந்தனையாளரான அண்ணன் கவிதா பாரதி, இயக்குனர், நடிகர், இப்பொழுது தயாரிப்பாளர். அவரும் பல நாடுகள் பற்றிலாம் நம்மளுக்காக டேட்டு கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப நன்றி. அப்புறம் 2ஆம் யூனிட் டைரக்டர் இவர் நீராவி பாண்டியன் அவர்கள், வேறு ஒரு படங்கள் இயக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிளாஸ்க்காக எங்களுக்கு தேவைப்படுச்சு, வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார், மிக்க நன்றி. அப்புறம் நம்ம பாடலாசிரியர் முத்தமிழ் அவர்கள், பல வெற்றி பாடல்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையில் கொடுத்துருக்காங்க, பல பேருக்கு எழுதிட்டுருக்காங்க. எல்லாம் ஒரே செட்டாக வந்தாங்க, ஒரு 4 இயக்குனர்லேருந்து அப்படியே வரும்போது செட்டாக வந்தாங்க. சொன்னேன் ரொம்ப வருஷம் பழக்கம். பாடலாசிரியர் இருக்கும் பொழுது இப்போ தமிழ் பாடலாக இருக்கணும், மாடர்னாகவும் இருக்கணும், நம்ம படம் எமோஷனலாகவும் இருக்கணும் அப்படிங்கும் பொழுது பேசும்பொழுது அதுவும் ரொம்ப அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காரு, 5 பாட்டு, மிக்க நன்றி. அப்புறம் விழாநாயகன்
எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து எங்களோட எப்பயுமே இளையவராக இருக்கிற சித்தார்த் விபின். அவர் வந்து மியூசிக் போட்டு ஒரு பெரிய ஆளாகிறோம் இல்லையா, அவரோட பழக்கத்துக்காகவாவது மனசுக்காகவாவது மிகப்பெரிய ஆளாகணும். ஒரு நாள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்துட்டு, சார் கொஞ்சம் ஷாக் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஷாக் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசிகிட்டு இருந்தோம். சார் ஒன்றும் இல்லை, இந்த கரண்ட் ஃப்ளக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு கை விட்டிங்கன்னா இன்னும் ஷாக் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் வந்து சார் வேறு இருக்கார், எஸ்ஏ சார் வந்துட்டார் பார்க்குறதுக்கு. என்னடா சார் சொன்னால் சாரும் சிரிச்சிட்டார் இன்றைக்கி மாதிரி. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு இந்த நாய் பொழப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்தில் ஒரு வருத்தம். ஏன்னா ஒரே ஒரு டாகை வச்சு கூப்பிட்டு போகிறோமே ஷூட்டிங்க்கு, ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா, ஏன்னா படம் முழுக்க வருது. ஏன்னா ஒரு நாளோ 2 நாளோ இல்லாமல் படம் எத்தனை நாள், 30 நாள் எடுக்கணும்னா 30 நாள் இருக்குது. நம்ம வேணால் ஒரு 2-3 டாக் கொண்டு போயிடுவோமா அதே மாதிரி அப்படிலாம் யோசித்தோம். ஒரு டாக் வந்து ரன்னிங்க்கு ஒரு டாக் வச்சுக்குவோம், ஆக்டிங்க்கு ஒரு டாக் வச்சுக்கோமா, இப்போ நம்ம கதாநாயகர்களுக்கு டூப் போகிற மாதிரி ஒரு 3 டாக் வச்சுக்கோமா அப்படின்லாம் கேட்டோம். அப்புறம் ஒரு சந்து வந்தார் தேவாதினமா. அவர் சொன்னார், இல்லை நான் வந்து ஒரு டாக் இன்னும் நடிக்கவே இல்லை, ஆனால் நான் ட்ரெயின் பண்ணிடுறேன் அப்படின்னு. ட்ரெயின் பண்ணிடுறீங்களா? ஏங்க இன்னும் 20 நாள் தான் இருக்குது ஷூட்டிங்க்கு, பண்ணிடலாமா? இல்லை ட்ரெயின் பண்ணிடலான்னு சொல்லி சொன்னதை சொன்ன மாதிரி கேட்ட மிக அருமையான மகராசன். என்னன்னாலும் ஃபர்ஸ்ட் ஷாட் எப்போ நடிகர்களுக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டுறாரு, டாகை கூப்பிட்டு வந்துடுறாரு, ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு மிக்க நன்றி அதற்கும். அப்புறம் நம்மளோட படம் எடுத்தாச்சு. இப்போ வியாபார நுணுக்கங்கள் தெரியணும்ல, இது எடுக்கணும்னு ஆசைக்கே எடுத்துட்டோம். வியாபார நுணுக்கங்கள் என்ன, ஏது, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் வாரியர் குஹன் மிக்க உதவியாக இருந்தார். அவருக்கும் எனது நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. அடுத்து நம்ம கவிதாக்கா பேசுவாங்க நமக்காக. நன்றி. ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கும் பெரியவர்கள், எங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், இப்போது இந்த படத்தினுடைய கதாநாயகரும் அன்பிற்குரிய எஸ்ஏசி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி மேடைகளில் முதல்ல கூப்பிட்றது குர்பானி, எங்கிருந்து தொடங்குறதுன்னு தெரியாது. பொதுவாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மனிதர்களுக்கான உரிமையை சொல்கிறது என்றால், தமிழ்நாட்டில் மட்டும் சட்டம் என்பது உரிமையை தாண்டி அறத்தை பேசுவது. தன்னுடைய கன்றை தேர்காலிட்டு கொன்ற மன்னனின் மகனுக்கு எதிராக மணியடித்த அந்த பசுவின் கதையும், அந்த பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன் மகனை கொன்ற அந்த மனுநீதி சோழனின் சிலைதான் நம்முடைய நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறது. நீதி என்பதும் உரிமை என்பதும் மனிதர்களுக்கு மட்டுமில்லை, விலங்குகளுக்கும் அனைத்து உயிர்களுக்குமானது என்பதுதான் தமிழ் அறம். காற்றும் வானும் நீரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது என்பது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்காக புலவர் புலவைப்பித்தன் அவர்கள் எழுதிய பாடல். அப்படி ஒரு அறத்தோடு கூடிய கதையைத்தான் இங்கே நிதின் சொல்லியிருக்கிறார். நிலம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. இயற்கையோடு மனிதன் இயந்து இருந்த காலத்தில் மலைகளும் காடுகளும் அங்குள்ள மனிதர்களோடு விலங்குகளும் சேர்ந்திருந்த காலத்தில், நண்பர்களே, இந்த விலங்குகளும் மிருகங்களும் எதுவுமே மனிதர்களை தாக்கியதில்லை, பூமிக்கு வந்ததில்லை. இப்போதுதான் யானைகள் அட்டகாசம், புலி ஊருக்குள் புகுந்தது, சிறுத்தையினுடைய அக்கிரமம் என்பது போன்ற கதைகள் எல்லாம் மனிதன் என்றைக்கு விலங்குகளின் வாழ்விடத்தை ஆக்கிரமித்தானோ அன்றிலிருந்துதான் தொடங்கியது. நீதி கேட்பதற்கு வழி இல்லாத மிருகங்கள் இன்றைக்கும் மனிதனால் தூசிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஐரோப்பிய பழமொழி உண்டு, சிங்கமும் புலியும் அதனதற் கதையை எழுதுகிற வரைக்கும் வேட்டைக்காரன் எழுதுவதுதான் கதையாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல ஒரு நாயினுடைய தாய்ப்பாசத்தை
இங்கே கதையாக எடுத்திருப்பதற்காக இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அனைத்து உலகின் அனைத்து உயிர்கள் சார்பாக நன்றி செலுத்துவது கடமையாகிறது. இந்த படத்தில் நடித்தது ஒரு உண்மையிலேயே அறம் மிகுந்த ஒரு அனுபவம். ஒரு நீதியின் பார்ப்பட்டு நிற்கிற ஒரு செயலில் நாம் ஒரு பங்களிப்பாக இருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த படத்தில் பணிபுரிந்த தருணம். இந்த படத்தில் 3 இளைஞர்களை பற்றி நான் இங்கே பாராட்டியாக வேண்டும். முதல் இளைஞன் நிதின். அவர் ஓரளவுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல கதையை எடுத்துக்கொண்டு அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்பது நம் மீதும் நம் ரசனையின் மீதும், ஏற்கனவே சொன்னது போல நீதியின் இயற்கையின் மீது நமக்குள்ள அறத்தின் மீதும் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. இந்த தமிழ் திரையுலகம் அவரை நன்றி கூறி அரவணைத்து வாழ்த்தி வளர்த்து விட வேண்டும் என்பது இந்த அவையின் சார்பாக நான் முன்மொழிகிற கோரிக்கை. அடுத்தது தம்பி விக்கி. விக்கி பல படங்களில் இணை தயாரிப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். இலங்கையிலே ஈழத்தமிழ் திரையுலகின் ஒரு வரலாற்றிலே விக்கிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு. ஏறத்தாழ 8 படங்களை அவர் ஈழத்தமிழர்களுக்காக அந்த பிரதேசத்தில் செய்திருக்கிறார். பாரடைஸ், அந்த பிரசன்ன விதாக படம் பார்த்திருப்பீர்கள். அதில் அவர் இணை தயாரிப்பாளராகவும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் பணிபுரிந்திருக்கிறார். திரு SAC அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து இன்றைக்கு தயாரிப்பாளராக வளர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வளர்ச்சி மிகவும் போற்றத்தக்கது. அந்த இளைஞரை நான் வாழ்த்துகிறேன். இந்த வரிசையில் 3வது இளைஞர் உங்களுக்கு புரிந்திருக்கும், நம் அன்பிற்குரிய SAC அவர்கள். இந்த மேடையில் எப்பவுமே ஒரு புகழ்ந்து கொஞ்சம் கூடுதல் வார்த்தைகளாக சொல்வது மேடையினுடைய இயல்பு. ஆனால் விக்கி SAC சாரை பற்றி சொல்லியதில் எந்த வார்த்தையும் கூட, ஒரு வார்த்தை கூட மிக இல்லை. படப்பிடிப்பில் உண்மையிலேயே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி அவர் நிற்பாங்க. அவர் அவருடைய பாத்திரத்தை நடிப்பது மட்டுமல்லாமல் இந்த கதை எப்படி போகுது, ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர் போடு, இவங்களுக்கு முடிச்ச வண்டி அனுப்பலையான்னு அவருடைய பங்களிப்பையும் தாண்டி அந்த விக்கி மீது உள்ள ஒரு அவருக்கு இருக்கிற அக்கறையும், ஒரு புதிய இயக்குனரை வளர்த்து பார்க்க வேண்டும் என்கிற அன்பும், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் படப்பிடிப்பில் அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ கூட வந்தீங்கன்னா 10 மணி ஆச்சு இன்னும் வரலையான்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இங்கே கீழே உட்காந்தாலும் ஸ்டேஜில் அதை போடுங்க இதை போடுங்க. அவர் வேறு எதுலேயுமே அவருடைய கவனம் சிதற வாய்ப்பே இல்லாமல் அன்றைக்கு எடுக்க வேண்டிய காட்சிகள் மீதும், இந்த கதை சொல்கிற இந்த கதையினுடைய ஆத்மாவின் மீதும் அவருடைய கவனம் குவிந்திருந்தது. முதல் படத்தை எப்படி ஆரம்பித்தாரோ அதே அர்ப்பணிப்போடு இன்றைக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய இளைஞர் SAC அவர்களை இந்த அவையில் தான் வழங்குகிறேன். மற்றும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் அந்த கொடைக்கானலுடைய ஒரு அழகை பாலுமகேந்திராவின் கண்களில் பார்த்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சித்தார்த், அவர் நடிகரும் கூட. அவரும் நானும் தலைமைச் செயலகம் தொடரில் நடித்திருக்கிறோம். கலை இயக்குனர் வனராஜ், படத்தொகுப்பாளர் மாருதி மற்றும் சக நடிகர்கள் இந்திரஜா உள்ளிட்ட அன்பிற்குரிய சார்ஜ் மரியான் உள்ளிட்ட அனைத்து சக நடிகர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு உதவியையும் பேருதவியை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து, ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, எங்களை மாதிரி வளரும் நடிகர்களை ட்ரெய்லரில் போடுங்க, வீட்டில் சோறு போட மாட்டாங்க. நன்றி, வணக்கம். வந்துடும் அதை எப்படி அப்பா இல்லாமல் இருப்பா. எல்லாருக்கும் வணக்கம். பாப்பா இங்கே வந்துடும், அப்பா இங்கே இருக்கேன், இங்கே வா. மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. என்னையும் மேடையில் ஏற்றி பேச அலோவ் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. டாக் சரியா இருக்கா? டாகை வச்சு வேலை வாங்குறதுன்றது நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதை தாண்டி
அந்த டாக் வேலை செய்யும்போது எல்லாரும் அமைதியாக இருந்து அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலையை நாங்கள் 100% செய்ய முடியும். ஸோ நாங்கள் சொல்கிறத 100% கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் எங்களால் வேலை செய்ய முடியும். பேசிக்காக அனிமல் ட்ரைனர்ன்றதை தாண்டி நான் என்ன அனிமல் லவ்வராக தான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ நன்றி. ஒரு அனிமல் லவ்வருக்கும் ட்ரைனருக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், என்னால் ஒரு குரங்காட்டி வேலை பண்ண முடியாது. அதை ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறது எனக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் அதை ஹார்ஸ் இல்லாமல் அன்பாக வேலை வாங்கணும்னு சொன்னால், நான் நினைக்கிறது எல்லாம் அதுக்கிட்ட ரீச் ஆகணும். அதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்கணும். அதை எங்கள் குரூ எப்போதுமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நன்றி. அது இல்லைன்னா அது செஞ்சுருக்க முடியாது. இந்த படம் என்ன ஆடிஷனுக்கு, அதாவது என்ன மீன்ஸ் பாப்பா ஆடிஷன் கூப்பிடும்போது நான் போய் கதை கேட்க போகிறேன். அந்த சாலிகிராமம் அந்த தெருவில் நான் நடிக்கிறதுக்காக வந்தவன், நாய்க்காக வரல. பட் இது தொழிலாக கற்றுக்கிட்டவன். என் அப்பாட்ட இருந்து, எங்கள் அப்பா போலீஸ் டாக்டர், அவர்கிட்ட இருந்து இதை சின்ன வயசுல இருந்து தொழிலாக கற்றுக்கிட்டவனா. எங்கள் அப்பா அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை கூட்டி வந்து நிறுத்தியிருக்கு. இதை நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் சுரேஷ் சந்திரா சார். அவங்க இல்லைன்னா நான் டாகை எடுத்துகிட்டு வந்திருக்கவே மாட்டேன். நான் ஆர்டிஸ்டாக மட்டும்தான் காட்டினேன். எனக்கு பின்னால் இப்படி ஒன்று இருக்குன்றதை பார்த்து நீ ஏன் இதை எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க. நான் இல்லை சார், நான் அதுக்கு வரலையே சார், நான் நிறைய பண்ணி முடிச்சிட்டேனே, எனக்கு அது வேண்டாமே. நிறைய இன் சென்ஸ் நாட் அ சினிமா இன் சிவிலியன்ஸ். நான் சொல்கிறது நிறைய வீடுகளில் ரொம்ப ரக்கட் டாக்ஸை கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், நாளை காலையில் இந்த நாயை கொண்டுருவோம் ஏன்னா இத்தனை பேரை கடிச்சிட்டுன்னு சொல்கிற டாகை சரி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ அது வேணாம் சார், இப்போ நான் ட்ரைனராக என்னை கிளைம் பண்ணிக்கல, நான் லவ்வராக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ட்ரைனர்னு சொன்னால் ஒரு நாய் கூப்பிட்டா திரும்பி வர்றதில்லை. பட் லவர்னு சொன்னால் அப்பா மாதிரி மேலே வந்து ஏறிக்கிறது, அதுதான் எனக்கு சுகமாக ஃபீல் ஆகுது. ஸோ நான் ட்ரெயின் பண்ண விருப்பப்படலைன்னு சொன்னேன். சார் சொன்னாங்க, இல்லை நீ திங்க் பண்ணு, இந்த இடத்த எடுத்துகிட்டு போ, காலம் உனக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அது எனக்கு புரியலை, இன்னைக்கு அது புரியுது. ஸோ இந்த இடத்துல அது என்னை ஏற்றி வச்சிருக்கு. நன்றி, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஆடிஷனுக்காக என்னை கூப்பிடுறாங்க. இது ரெகுலராக நடக்கிறது தான். நிறைய படங்களுக்கு நான் பேசுகிறதுக்காக போகிறேன். அங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வரும், இல்லை டேட்ஸ் பிரச்சனை வரும், இல்லை ஏதோ ஒன்று என்னால் செய்ய முடியாதுன்னு தெரியும், அதை நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இந்த கம்பெனிக்கும் நான் அப்படி தான் வழக்கமாக வரக்கூடிய ஒரு கம்பெனின்னு உள்ளே போனேன். அந்த தெருவில் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோமா நான் ஏங்கின காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஆடிஷனுக்கு ஃபோட்டோஸ்லாம் தூக்கிட்டு போன காலங்கள் இருந்தது. அந்த டைமில் அந்த வீட்டு வாசல்லேருந்து இதுதான் அந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்ததுலேயே மனமகிழ்ச்சி அடைஞ்ச நாங்கள் இன்றைக்கி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த சார் கூட வேலை செஞ்சது நினச்சே பார்க்க முடியல. மேபி என்னோடய உணர்வை எனக்கு சரியாக வெளிப்படுத்த தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை, எனக்கு இப்படி தான் வெளிப்படுத்த தெரியுது. ஸோ டாகுக்காக நாங்கள் போகிறோம். சார் அங்கே சென்டரில் இருந்தாங்க, சுற்றி ஒரு டீமே இருந்தாங்க. நான் சாரை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். இவங்க தான் எல்லாரும் பேசினாங்க, ஆனால் எனக்கு எல்லாமே சார் பேசுன மாதிரி தான் தோணுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்க எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க, இதில் இப்போ யார் டைரக்டர், யார் என்ன பண்ண போகிறா அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு நம்புகிறேன். நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா விக்கி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். ஒரு சின்ன கேப் வருது. அதுக்குள்ளே நான் வேறு ஒரு இடத்துல இருக்கேன். இவங்க ஃபோனை என்னால் அட்டன் பண்ண முடியல. அது கொழுப்புன்னு தான் வச்சுக்கோங்களேன், சாரி மன்னிச்சிருங்க. ஸோ மார்ட்டின் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மார்ட்டின் சாரோட ஒளிப்பதிவில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்துடுவேன்னு நினச்சி நாங்கள் ஆரம்பித்த ஒரு படம், அது நடக்கலை. அதில் ஒரு வில்லன் கேரக்டர் நான் ஒன்று பண்ணேன். சார் அவ்வளோ அழகாக எங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்போ நாங்களாம் சின்ன பசங்க. சார் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தைரியத்தில் மட்டும்தான் அந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மார்ட்டின் சார்ன்றது என்ன சொல்கிறது, எங்களுக்கு மிகப்பெரிய ஆள், இப்போவும் மார்ட்டின் சாரோட தலைகுதல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சார். அந்த சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை நான் எடுக்கிறேன். என்னப்பா நீ தான் டாக் பண்ணுறியாமேனாரு. சார் எந்த கம்பெனி சொல்கிறீங்கன்றா. சார் கம்பெனி சொல்கிறேன். சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார்ன்றா. நான் ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டேன். சார் ஃபோன் பண்ணேன்னா ஃபோன் எடுத்தால் உடனே விக்கி வாங்கிட்டாங்க. இந்த கம்பெனியில் என்னென்னா, முதல்ல நான் போய் கொஞ்ச நாளில் யாரோட பேருமே எனக்கு தெரியாது. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஒருத்தரை எக்ஸ்ன்னு நினச்சி ஃபோன் பண்ணால் இன்னொருத்தர் எடுப்பார். யார் ஃபோனாலும் யாரும் எடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம். எனக்கு அது தெரியல, நான் மட்டும்தான் வெளியில் இருந்திருக்கேன். அந்த எஸ்எஸ்சி சார் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அப்பா ஒரு பசங்க, அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வேலையை ஒரு நாள் ஒருத்தரை நான் ஒரு பேர் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது, நான் என்ன எழுதி வச்சிருந்தேன்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேர்.
அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு கூண்டை தூக்கிட்டு வராரு. நீங்கள் அப்போ அவர் இல்லை அவர் தாங்க. ஓ அப்போ அவர் இந்த வேலை கூட செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராங்க, அவங்க நாய்க்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. டேரக்டர்னு ஒருத்தர் வராங்க, அவங்க வேற ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு ஸ்கூலில் இவங்க எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்குது. எப்படியாவது இந்த ஸ்கூலில் சேர்ந்துடணுன்ற ஆசை எனக்கு வந்துச்சு. ஸோ கடைசி ஒரு வருஷம் இவங்களோட ட்ராவல் பண்ணுறேன். அதுவே மிகப்பெரிய கொடுப்பனையாக நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எஸ்எஸ்சி சார் இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. டெய்லி ஆச்சரியங்கள் தான் அங்கே இருந்தது. ஒரு கேமரா இந்த இடத்துல வச்சா எப்படி இருக்குன்னு சொன்னால் மார்ட்டின் சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பார்த்துறேன்னு சொல்லி ஜிம்மி க்ரெயினில் மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க. எங்களுக்கு இங்கே பயமாக இருக்கும், ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சாரோட கான்ஃபிடன்ஸ் லெவல். அதுக்கப்புறம் டாக்லாம் எடுத்தோம். டாகை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு டாகில் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, அன்னீனாவும் நடிக்க வேண்டியது இருக்குது, ரெமோவும் நடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ நம்ம 2 நாய் போகலாமா அப்படின்னா, வழக்கமாக இந்த 2 நாய் 3 நாய் நான் பேசினா ப்ரொடக்ஷனில் ஒரு காசு பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போ தான் 5-6 நாய்லாம் பிளான் பண்ணேன்னு சொன்னாங்க. தெரிஞ்சிருந்தா நானாவது மீட்டர் ஆக்கியிருப்பேன். அது நடக்கலை. பாவம் பொண்ணு. ஸோ அப்படி தான் இது நடந்தது. ஸோ என்னன்னா இவர் நாய் இல்லை ஒரு தாயின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் தமிழில் ரொம்ப கெட்டியாக இருந்தார் எங்கள் டேரக்டர் சார். இப்போ எப்படி தமிழ் பேசுகிறார் பார்த்தீங்களா? அப்போ பயங்கரமாக பேசுவார். ஸோ அவர் பேசுகிறதெல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் வந்து சார் தான் சொல்லுவாங்க. சார் பேசும்போது கதை எங்கே கேட்கும், சாரையே தானே பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி தான் நடந்தது. ஸோ அப்போ 2 டாக் போகலாமான்னா, இல்லை வேணாம் சார், ஒரு சின்ன கேப் கொடுங்க, அதை வச்சு நம்ம மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணோம். ஸோ இவங்க சொன்ன உடனே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, இதுக்கு இந்த கதைக்கு இந்த டாக் சரியாக இருக்கும். ஏன்னா உண்மையிலே ஒரு தடவை குட்டி போட்டவ. ஸோ வேறொரு படத்துக்காக வேறொரு விதமாக ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்தவ. இவங்க கதைக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவளை ஒரு டச் பண்ணிக்கிட்ட நான் நினச்சதை தாண்டி இப்போ டேரக்டர் சொன்னார், நாயை நடிக்க வைக்க முடியாது, உண்மையாக ஒன்று நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுதான் உண்மை. இன்னைக்கு ட்ரைலர் பார்க்கும்போது அது எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏற்கனவே நான் படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் காப்பியும் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபைனல் கட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் எனக்கே புல்லரிச்சுது. ஏன்னா நான் நாய் கதையை ரெகுலராக கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நாய்க்கு நான் தானே வேலை செய்யணும். ஸோ கேட்டுட்டு இருக்கேன். டேரக்டர் வந்து இந்த கதையை வந்து எனக்கு ஃபுல்லாக சொல்லும்போது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியாக தான் ஃபீல் ஆச்சு. பட் படமாக பார்த்ததுக்கப்புறம் இது நம்மளாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு ரொம்ப அழகாக அதை எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் என் வேலையை தெளிவாக செய்யணுன்றதை மட்டும்தான் யோசித்து நான் செஞ்சேன். பட் இந்த கதை எங்கே கூட்டு போகுது அதெல்லாம் நான் யோசிக்கல. ஆனால் படமாக நான் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ட் மேனகா காந்தி மேம் வந்து பார்த்து அவங்க கண்ணுலேருந்து வந்த டியர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, ஓ இது அப்போ உண்மைதான் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா, அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனாகவே அந்த படத்தை பார்க்க முடிஞ்சுது என்னால். இது நாங்கள் சொல்லியிருக்க வேண்டிய கதை. இந்த நாய் சார்பாக எப்படி இவர் இந்த இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு தெரியல. இப்போ அவர் சொன்னார் இது ராமாயணத்தில் இருக்குது, மனுநீதி சோழன் காலத்தில் இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் சொல்லும்போது இதை எப்படி நான் ஃபிக்ஷன் கிளைம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. டாகுக்கு இவங்க கொடுத்த இடம். இதில் எனக்கு பெரிய ஹாப்பி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஷாட் முடிஞ்ச உடனே நான் மார்ட்டின் சாரை பார்ப்பேன், கலக்கிட்டடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மார்ட்டின் சாரோட கை இப்படி வரணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு வேலை செய்கிறேன், அவங்க நினச்ச ஷாட் வந்ததா இல்லை ஒருவேளை மார்க்கிங்கில் டாக் வரலையா, இதெல்லாம் நான் பார்த்து எனக்கு ஒரு பயம் இருக்கும். சாரை பார்க்கும்போது சூப்பர் சூப்பர் சூப்பர்னு எவ்ரிடே சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு எஸ்எஸ்சி சார், இப்போ எஸ்எஸ்சி சார் கூட டாக் கமிட் பண்ணியாச்சு. டாகை வச்சு நம்ம பண்ணுறோம். ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு. முதல் நாள் ஷாட் வைக்கும்போது அவங்க சொன்ன ஷாட்டை நம்ம எடுக்காமல், சார் இது இப்படி எடுத்துக்கலாமான்னு நான் ஒன்று கேட்குறேன். அவர் ஓகே போயிடலான்னாரு. அந்த ஷாட் அது ஓகே ஷாட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ 2வது ஷாட் 3வது ஷாட். ஸோ சாரை பொறுத்தவரை என்னென்னா, ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சிருவார் அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டுனா அவங்கள எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க கிட்ட இருந்த அந்த வேலையை எவ்வளோ அழகாக வாங்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலி சார் நடிச்செல்லாம் முடிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சது. நம்ம வந்து ஒரு ஹீரோ லான்ச்சுக்காக ஒரு நாயை படத்தில் சேர்ப்பாங்க. அப்படி தான் நிறைய கதைகள் வந்துட்டே இருக்கும். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து நாய் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த படம் நாய்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக சார் நடிச்சிருக்காங்க. இது சார் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் திருப்பி சொன்னேன். நாங்கள் பண்ணியிருக்க வேண்டிய படம்ன்றது யாரை சொன்னோன்னா, இந்த சோக்கால் அனிமல் லவர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய படம். நாங்கள் இதை கொண்டாடணும். கண்டிப்பாக இதை நான் கொண்டாடணும். நான் இப்போ ட்ரெயினராக இருந்த சொல்லலை, அனிமல் லவராக இருந்து சொல்கிறேன். ஏன்னா சார் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க, சாருக்கு இந்த நாய் முதல் நாயின்னு. முதல் நாய் பண்ணுற ஒருத்தர் எப்படி இந்த நாயை எவ்வளோ தைரியமாக கிட்ட எடுத்துக்கிட்டாங்கன்றது எனக்கு இன்ன வரைக்குமே பெரிய கேள்விக்குறி. நாயோட இருக்கிற நான் கூட என்னால் டாகை தொட்டால் நான் கை கழுவி தான் ஆகணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் சார் ஒவ்வொரு சீனில் அவங்க எடுத்துக்கிட்டது அவங்க பண்ணுற தொழில் மேலே இருக்கக்கூடிய பக்தியை காட்டுச்சு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். அதை நான் கற்றுக்கிட்டேன்.
இவங்க நான் இப்போ ஏன் நிறைய பேச முடியலன்னா இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. எவ்ரிடே காலையில் ஆச்சரியத்தை மூட்டுற அளவுக்கு ஒரு 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 யங்ஸ்டராக வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு 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 ஹெட் மாஸ்டராக வந்து சார் இருப்பாங்க. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். ஏன்னா டாக் அழகாக வேலை செஞ்சிருவா. ஸோ நான் கிட்டே ஓட்டிப்பேன். மிச்சவங்களாம் தள்ளி இருந்தால் கூட எனக்கு சார் கூடயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு 25 நாள் நாங்கள் கொடைக்கானலில் கண்டினியூஸாக இருந்தோம். அது உண்மையிலே வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாள், மறக்கக்கூடாத ஒரு நாள். அவ்வளோ கற்றுக்கிட்டேன். அது உண்மை. எப்படி அடுத்தவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது சார் இன்ன வரைக்கும் நல்லா தம்பிங்க வாடான்னு சொல்லலாம், சார்ன்ற வார்த்தையை தாண்டி பேச மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் என்ன, டிசிப்ளின் என்ன, சார் அடிக்கடி சொல்லுவாங்க. டிசிப்ளினாக இருந்தால் உன்னோட உயரம் தன்னாலே நீ வந்து சேருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறவன். திருப்பி அதை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு கோட் சீன் ஒரு சீன் இருக்குது. அது ரொம்ப டஃப்பான சீன். ஏன்னா கண்டினியூஸாக எடுக்கணும். ஏன்னா ஒரு டாக் அந்த கோர்ட்டில் நிற்கிறது, இப்போ நீங்கள் பார்த்த 5 minutes, அது குழந்தை தானே, 5 நிமிஷம் இறங்கிடுவா, திருப்பி நிற்கணும், திருப்பி இறங்கிடுவா, இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, அது பெரிய டயலாக் போர்ஷன். அதை வந்து ஒரு டேரக்டர் வந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சார் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு டேரக்டர் வராங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த சீனை இப்படி கலக்கி கொடுத்தாங்க பாண்டியன் சார். சார் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். தேங்க்யூ. பட்னு போவாங்க. ஓ இப்படி கூட எடுக்கலாமான்னு அது ஒரு வேற ஒரு மெத்தட். நான் ஆச்சரியமா போய் ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், என்னங்க இப்படி எடுக்கிறாருன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். இது எல்லாரும் செய்யறதுக்கு நிதின் சார் அவர் வந்து எப்படி சொல்றது, அவர் அடுத்து அவர் அது எஸ்எஸ்சி சார் கூட இருந்தனாலும் ஒன்று தெரியல, அவர் இன்னொரு அப்பாவா மாறிட்டாரு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் முடியுது, படமா அழகா இருக்கு. பட் மியூசிக் இருக்குல்ல, அது வந்து நிறைய இடத்துல நான் பண்ண வேலையவே என்ன அழ வச்சது. அந்த அளவுக்கு அந்த மியூசிக், டாயோட ஆக்டிங்கை தாண்டி மியூசிக் அதுவும் ரொம்ப அழகு, ரொம்ப சூப்பர். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு அந்த ஸ்பாட் எடிக்கலாம். நைட்டு அந்த ரூமில் ஒரு எடிட் பண்ணுவாங்களா, எடிட் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே சார்கிட்ட கேட்பேன், சார் ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு கதையை பற்றி பெரிய புரிதல் அப்போ இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அந்த டிவல் ரோல் பண்ணணும், இதில் இது ரிவீல் பண்ண முடியாதான்னு தெரியல. இதில் இந்த டாக் 2 ரோல் இருக்குது. ஒன்று டெரரான ஒரு ரோல் இருக்குது, ஒன்று ரொம்ப சாஃப்டான ரோல் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சார்கிட்ட கேட்பேன். சாரோட எடிட்டிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு, சூப்பர். நம்ம நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. பட் தேங்க்யூ வெரி மச். நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூரன் படமே ஒரு எமோஷ்னலான ஒரு படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, அப்புறம் போஸ்டர்ஸ், இந்த கட் அவுட்ஸில் பார்த்தது பொறுத்த வரைக்கும் இது ஜானராகவே வந்து கோர்ட்ரூம் ட்ராமா, அதுவும் எஸ்ஐசார் வைதி சாரோட காம்பினேஷனில் வர்றது வந்து ரொம்பவே சிறப்பு. படத்தை கூரனில் இருக்கிற கியூரியாசிட்டி கலந்த ஒரு கான்ட்ரவர்சியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்த ப்ரொடக்ஷன் டீமில் ப்ரொடியூசர் விக்கி அவருக்கு வாழ்த்துக்கள், டிஓபி மார்டின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மியூசிக் சித்தார்த் விபின் பண்ணியிருக்காரு, எடிட்டர் மாருதி லெனின் அவங்க பண்ணியிருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் வனராஜன் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இதில் நடித்த முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த எஸ்எஸ் சார், வைஜி மகேந்திரன் சார், இந்திரஜா, ஜார்ஜ் மரியம் சார், கவிதா பாரதி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு உண்டான கான்ட்ரவர்சி வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மனிதர்கள் வந்து விலங்குகளை அச்சுறுத்துறதும், அதே மாதிரி விலங்குகள் மனிதர்களை அச்சுறுத்துறதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பல செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்குறது வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யானைகள் வந்து ஒரு வெளிநாட்டவரை அட்டாக் பண்ண நியூஸ்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பல கரும்புலிகள், சிறுத்தைகள் வந்து வால்பாறை அந்த மாதிரியான ஊர்களில் உள்ளே வந்து அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும். அதே மாதிரி மனிதர்கள் அதை எப்படி திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் புலிகள் இறந்து இருக்கிறதா இருக்கட்டும். அது இன்னும் நேரடோன்னா நம்ம படத்தோட ரிலேட்டிவாக பார்த்தோம்னா, இப்போ நாய்கள் வந்து மனிதர்களை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, சின்னவங்க பெரியவங்களுக்கு ஒரு துன்புறுத்தல் கொடுக்கறதா இருக்கட்டும். அதே இது மனிதர்கள் எப்படி அதை திருப்பி ஒன்று மருந்து வச்சு கொள்றதா இருக்கட்டும். அது வந்து சட்ட ரீதியாக பை லா இட் இஸ் ப்ரொஹிபிட்டட், பட் ஸ்டில் அது அந்த மாதிரியான சில நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் அந்த படத்தை அதில் இருக்கிற கான்ட்ரவர்சின்னு நான் சொன்னேன். இதில் அப்படின்னா கூரன் சொல்லும் கதை என்ன, இதிலேருந்து என்ன நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த படம். இதில் வந்து
ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா பாதிப்படைந்தவங்க மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை விலங்குகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு உண்டான பாதிப்பு வந்து 100% அந்த இழப்பு வந்து இன்றியமையாத ஒரு இழப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இது நம்ம இந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மூலக்கரு. அதை நோக்கி தான் இந்த படம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முழுக்க முழுக்க ஒரு ரியாலிட்டி பேஸ்டான ஒரு ஸ்டோரி. ஒரு ரியாலிட்டியில் ஒரு ஃபிக்ஷனல் கொண்டு வரவே இல்லை. இதில் வந்து ரியாலிட்டியில் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏஐ முதற்கொண்டான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கிற நிறைய, அதாவது இப்போ சந்து சொன்ன மாதிரி, அதாவது பெட் லவர்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படம் கிடையாது இது. வந்து சப்போஸ் இப்போ வந்து நாய்கள் மூலமாக அதாவது இது தீமையையோ இல்லை வந்து ஏதாவது பாதிப்படைந்தவங்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படமாக தான் இந்த படத்தை நான் கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட அத்தனை கேள்விக்கும் இந்த படத்தில் பதில் இருக்குது. இதனோட கிளைமேக்ஸும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும். உங்களோட அத்தனை ஓப்பன்-எண்டட் கொஸ்டினுக்கும் ஒரு பதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கூரன். திரைக்கு February 28 நாங்கள் கொண்டு வரோம். உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு எல்லா படங்களுக்கும் எங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான ஒரிஜினல் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு இது கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது இல்லாமல் உங்களோட அன்புக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன் டு பி ஹியர் அண்ட் மேக் ஆர் event a very memorable event. இது எனக்கு சாரோட எஸ்ஐசி சாரோட 3வது படம். இது அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் மியூசிக் ஆகிட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். சார் உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் ட்ரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் எமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த எமோஷனில் ஃபஸ்ட் எமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ முத்தமிழ். என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட். அவர் பார்க்க யங்காக இருப்பார். நம்ம தான் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமேன் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர் இஸ் ஆல்சோ ஆக்டர் இன் திஸ். தேங்க்ஃபுல்லி நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் இது அடுத்த படம் அட்வான்ஸாக நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் ஒய்ஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபஸ்ட் பெட் நான் தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நியூ கான்செப்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கிட்ஸோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா, அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனால் அதர் அனிமல்ஸ்க்கு இருக்க மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். கவிதா அக்கா சொன்ன மாதிரி தான் என்னோட லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோட படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விக்கி நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும்தான். அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கோம்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறது ஃபேமிலி தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு. அண்டு
க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்எஸ் சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியை நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு, அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில். நீங்கள் பார்க்கும்போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்கிறது, அவ்வளோ குளிர் கொடைக்கானலில் இருக்கும். பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னால் எங்கேருந்து வந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார்க்குள்ளே எப்படி வருவாருன்னு தெரியாது. அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன். இது ரெண்டுமே நான் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா டெடிகேஷன் ஏன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, நாங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் நிற்பார். நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டாக வந்துட்டோமேன்ற அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் என்னென்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல், அன்றைக்கி வந்து என்னோடய காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேறு விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போயணும் கொடைக்கானல். சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலான்னு போனப்போ சார் வந்து ஆப்போசிட்ல வந்து நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு, வா கரெக்டாக நீ வந்துட்டேன், உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமராவில் பார்க்கும் போது, ஸோ அதனால் உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு, கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாட்டோன்னு. நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்டை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்ல விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக இன்றைக்கும் வந்து கவிதா பாரத் சார் வந்து நான் பாண்டியம்மா தான் கூப்பிட்றாரு. அது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கூரனும் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் எனக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டு ஆர் டைரக்டர் நிதின் ப்ரோ. நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோன்னு தான் சொல்ல. ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன செட்ஸில் வச்சுருந்தாரு. அவர் ரொம்ப கூலஸ்டான டைரக்டர். அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டைரக்டராக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்டா பார்க்கும்போது ரொம்ப கூலாக ஓகே போகலான்னு வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் ப்ராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூஸிங். தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா. வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ சொல்லவே மாட்டார். எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் பண்ணாலுமே அவர் செல்ல பிள்ளையாடுறேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி நான் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ இல்லைம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் 1000 டென்ஷன் இருக்கும். 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கி அண்ணா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னே என்னம்மா சொல்லுமான்னு கேட்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி அண்ணா மார்ட்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனையும் ரசித்து எடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கு ஆட் ஆன் ப்ளஸ்ஸாக வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். நான் வந்து சாரோட படம் பார்த்துருந்தேன், நான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு. ஸோ எங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா. நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது விட அதிகமாக வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிட்டது அங்கே ஒரு 5-6 பேர் அப்படியே எல்லாமே ஸ்கேட்டர்டாகி உட்காந்துருக்காங்க, அவங்க தான். ஸோ பெரிய நன்றி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா, கோ டைரக்டர் அண்ணா, டெக்னீஷியன் அண்ணா, சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு பெரிய க்ரூ வைஜி மகேந்திரன் சார், கவிதா பாரதி சார், பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்கள் கையில் மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பத்திரிகை ஊடக நிறுவனங்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க என்னுடைய பாப்பா, பார்த்துருப்பீங்க. சொன்ன உடனே அவர் கைதிட்டான், நீங்கள் கைதிட்டுவீங்கன்னு நினச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம்
ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க. எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மாள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெலாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மானாவாரியாக திட்டு வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை. ஆனால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க்ரெயின் ஷாட்டு ஜேசிபியிலேருந்து கீழே குதிக்கணும். கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில். அவர் வாட்டு ஒரு ஏறி போகிறாருங்க. ஜேசிபியிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்கள், குதிச்சுடுறேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்கள்லாம் நெஞ்சில் அப்படி உசுரை கையில் பிடிச்சிருக்கு. என்னப்பா ஒரு வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறாங்க, ஷாட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளோ தூரம் சின்னப்பா அந்த ஹில்ஸில் ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது நான் ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னோடனே சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்தில் வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களோடெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது காடுன்னு வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கடைசியில் பேசுகிறது எல்லாரும் பேசி முடிச்ச உடனே பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக தோழர்களே, மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் பிள்ளைகளே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கோம் ஒரு டயலாக். சினிமா விழாக்களில் பொன்னியின் வித்தியாசமான படம், இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம். இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80ல், ஆமாம் கரெக்டாக 45 வருஷம். நான் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை. இதை வந்து நீங்கள் இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போகிறீங்க, அப்போ நீங்களே சொல்லுவீங்க. பல விதத்தில் இது வித்தியாசம். ஏன்னா அந்த படத்தில் நாய் தான் ஹீரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து, நாகினா தமிழ்ல என்ன, நீயா, பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதில் ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேலே. தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டு படி வரைக்கும் ஏறுது.
இதுதான். இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்தில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டுவேட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலேயே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்கிறேன். சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டுவேட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்ததில் நடித்தவங்க பூரா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80 வயசு குறைச்சி சொல்கிறேன், பரவாயில்ல. எண்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. வைஜி மகேந்திரன் ஏ வயசு தான். இப்படி இதில் நடித்தவங்க பூரா ஓல்டு பீப்புள். அது ஒரு வித்தியாசம். அதனால் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்கிறேன். அடுத்து என்னை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அதனால் ஏதோ ஆக்டிவாக இருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது மனசை சந்தோஷமாக வச்சுருக்கிறேன் எப்போவுமே. எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் போது எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளோதான், ஈஸியாக அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறது. அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம், இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம். சம்பந்தமில்லாத ஒரே ஒருத்தர் ரோபோ இங்கே வந்து உட்கார்ந்தார். அவர் கூட சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவார்ல, அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் அவரும் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால் நாங்கள் தான் அந்த எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான். அடுத்து ஒரு என்ன சொல்லணும், அதாவது ஜனவரி மாதம் குளிரில் நாங்கள் போனோம். அது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது கொடைக்கானலில் நடுங்கிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே அந்த நடுக்கமெல்லாம் போயிடும். அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறலாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது. அங்கே ஏதோ வந்துருச்சு 102 டிகிரின்ட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போய்டும்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒர்க்குக்கு போனேன்னா ஜுரம் போயிடும். அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கு போனேன். சொன்ன மாதிரியே போனோடனே அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியிலலாம் இறக்கி குளிக்க வச்சுட்டாங்க, ஃபால்ஸ்லாம். ஸோ ஜுரம் போயிடுச்சு. அதான் ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே, வியாதின்றது நம்ம நினைக்கிறது தானே. எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது, தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை. அப்படி வாழ்க்கையை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம். அடுத்தது ஒரு படம் பண்ணுறோன்னா படத்தில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே
அந்த ஒரு கண்டென்ட் தான் சொன்னார், கதையாக சொல்லலை. கண்டென்ட் ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகுது. எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் 70 படத்தில் 50 படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கிறேன். நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல. அது எனக்கு புதுசாக பட்டுச்சு. எதுக்கு போகுது, என்ன விஷயம், அதில் தான் எமோஷன். ஒரு 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 நல்ல படம் அது. பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும், கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். அமீர் சார் பார்த்துருக்காரு, பார்த்திபன் சார் பார்த்துருக்காரு, விஜய் ஆண்டனி பார்த்துருக்காரு, இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டை விட்டு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் எந்திரிச்சாங்க. அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணோம். நாங்கள் படம் பார்க்குறவங்களோட இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். அப்படி படம்ன்றது அப்படி தான் இருக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒரு 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 டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேறு ரைட்டர் வேறேன்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கதை சொல்லுவார். உடனே வந்து ஜெமினி, ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க. அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார், டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு பீரியட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்கள் அது 70 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்கெல்லாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாவே அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் அதுக்கு ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான். அவனும் ஒரு படைப்பாளி. அந்த அந்த ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது, டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஒரு நல்ல படம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்தா 4 பேர் அதை ஒரு ஐக்கானை எடுத்துக்கிறோம். ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான் சொல்கிறத விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான், ஒரு படிப்பினை தான். அந்த காலத்து படங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாக சொல்லணும். ஏன்னா ஒரு 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 எழுத்தாளன் படம் பார்க்குறவனுக்கு ஒரு ஐக்கானாக இருக்கணும், ஒரு முன்னோடியாக இருக்கணும். அவன் படைக்கின்ற படைப்புகள், கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும். இவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும். கத்தி எடுத்து தலை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவன்னா அவனு கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டுக்கிட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன ஆகிறது? அந்த பொறுப்புணர்வு, சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை. ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு, பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸாக சொல்லலை. அதுதான் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க. ரொம்ப யதார்த்தமாக அழகாக அப்படியே
சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போகிறது, நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒவ்வொரு படமும் ஒரு பாடமாக இருக்கணுன்றது தான். ஆனால் இப்போ வர நல்ல படங்கள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் யாரையும் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் அந்த படங்களை பார்த்து ஒரு ஷோவில் 100 பேர் படம் பார்க்குறாங்க, ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும். அந்த காலத்து படங்கள் அப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு நான் வயலண்ட் படம், நான் வயலண்ட்டாக ஆனால் பவர்ஃபுல்லான படம். இப்போ நான் வயலண்ட்னா நீங்கள் என்னமோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க, சொதன்னு இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. இப்போ நான் வயலண்ட்டில் தானே நம்ம சுதந்திரமே வாங்கணும். கத்தியிலே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள். அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது. அவருடைய அந்த அது பேர் என்ன, அகிம்சை, அதுதானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது. கத்தி எடுத்து நிற்கலையே. காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேரும் எடுத்திருப்பான்ல, அடித்து துரத்தி இருக்கலாம்ல. நம்ம அது செய்யலையே அவர். அதனால் அந்த மௌனம் எவ்வளோ பெரிய ஆயுதம், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதம். பயந்து ஓடி போயிட்டான்ல, கல்லறிக்க ஓடிட்டான்ல. அப்படி நான் வயலன்ஸ் சொல்கிறது கூட பவர்ஃபுல்லான இருக்கும். இது நான் வயலன்ஸ் படம், ஆனால் பவர்ஃபுல்லான படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளனா நான் ஆசைப்படுறேன். ஒரு காலத்தில் வில்லன்னா இப்படி தான் இருப்பான், ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்போ கதாநாயகர்கள் பண்ணுறாங்க. யார் வில்லன் யார் கதாநாயகனே தெரிய மாட்டேங்குது படம் பார்க்கும்போது. இல்லை, நான் உண்மையிலே நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வுகளை நான் சொல்றேன். என் வயசுல நான் சொல்லலாம். யாரு, ஏன்னா படம் பார்க்குற யூத் அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும்? அம்மாவும் புள்ள வெட்டுறான், மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா ஒரு ஒரு அறிஞர்டா சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும், 2 பேரும் ஒன்று தானே. இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம். நான் ரொம்ப அனுபவித்து கடந்த 10 வருஷமாக நான் ஒரு நடிகனாகி இந்த 10 வருஷத்தில் 4 படம் நடிச்சிட்டேன். ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம். ரொம்ப அனுபவித்து நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. அதுலேயும் நான் தைரியமாக சொல்லுவேன், 2 மணி நேரம் படம், அந்த 2 மணி நேரம் அவங்கள ரொம்ப அழகாக நாங்கள் உட்கார வச்சுருப்போம். முதல்ல 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டார் அவர். அதை
மாருதி சார் 2.5 மணி நேரம் படமாக்குனார். சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்கிறாரு. லெனின் சார் படம் பார்த்தாரு. அவர் சூப்பர்வைசர் தான் இந்த எல்லாமே நடந்துக்கிட்டு. லெனின் சார் படம் பார்த்தார் எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார். 2 நாள் கழித்து போய் பார்த்தோம். 10 சீனை காணோம் படத்தில். அவர் டைரக்டர் சார் அந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், சார் போச்சு சார் அப்படின்றாரு. அதாவது 2:20க்கு இவர் கொடுத்தார், 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டார். அவர் 10 சீனை தூக்கி 20 நிமிஷத்தை தூக்கி 2 மணி நேரம் ஆக்கிட்டார். அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம். லெனின் சாருக்கு நன்றி. 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரமாக்குனீங்க, 2.5 மணி நேரத்தை 2 மணி நேரமாக்கினார். அப்படி எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. டிஓபியை சொல்லணும், நான் எங்கள் குண்டம்மாவை சொல்லணும். குண்டம்மா தப்பாக எடுத்துக்க, ஸ்டேஜில் செல்லம்மா நான் சொல்கிறேன். ரொம்ப எல்லாருமே ஒரு குடும்பம், எல்லாருமே பேசுனதே. இங்கே டைரக்டர் யார், ப்ரொடியூசர் யார், அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையும் போடா வாடான்னு சொல்லுவேன். அது பாசத்தில் பிள்ளைங்களை சொல்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம், எல்லாரும் உழைச்சிருக்கிறோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா, பெரிய சூப்பர் ஹீரோலாம் நடிக்கல, இதில் நடித்த ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான், பைரவா தான். நாங்கள்லாம் துணை நடிகர்கள், உதிரி பூக்கள். நாங்கள்லாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போடணும். இந்த உதிரி பூக்களையெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் ரொம்ப, ஏன்னா நான் 7 மணிக்கெலாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதுவே எல்லாரும் கடுப்பாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம். என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான், நின்றுறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்லாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும். புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது ஐடியா வச்சிருக்காரு. அந்த புது ஐடியாக்கள்ல படம் வரும். ஒரு ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆகிருக்கான். அவன் அடுத்த படம் எடுக்க முடியும். இந்த படத்தின் வெற்றி. ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல, திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸில் அந்த டைரக்டர் பெரிய டைரக்டராக வரணும், இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசராக வரணும். இந்த மியூசிக் இதில் இந்த படத்தை 2 இடங்கள்ல 2 கட்டங்களில், எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீ ரெக்கார்டிங் ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதனுடைய எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்கில் சொல்கிறார். நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றார். நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றார். ஸோ இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையும். அது நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கையில தான் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு
விபின், கூடனுக்கு முன்பு விபின். நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமா பேர் கிடைக்கும். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்களம். அந்த வித்தியாசமான கதைக்களம் ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறது? இது நான் வந்து எங்கள் கதையை விட்டுட்டு போகிறேன். பரவாயில்ல. இப்போ விஜயகாந்தோடு நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துருக்கலாம். சட்டம் ஒரு இருட்டறை. நானும் விஜயகாந்தும். நான் புதுமுகம், அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடித்தவர். டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் போடலாம், மற்றவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதெல்லாம் போட்டு படம் எடுக்கலாம். பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த ஹீரோனால படம் ஓடிச்சா? இல்லைப்பா, அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜயகாந்த் படம், நான் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன், புது எடிட்டர், புது டைரக்டர், நான் புது டைரக்டர், இப்படி தான் இருக்கும். அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய் உட்காரும். அப்போ தான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி. அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ மேலே உட்காரணும். அப்போ தான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு ஹீரோ நடித்து அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவ்வளோதான் வரும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா அவர் அறிமுகப்படுத்தும் போது 92 நான் பீக்கில் இருக்கிறேன். ஹிந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேனை போட்டிருக்கலாம். புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க ஹீரோ மேலே போகணும். இப்படித்தான் நீங்கள் முதல்ல ஒரு 10 படம் நீங்கள் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரமோஷன், ஹீரோவை ப்ரமோட் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான். ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை போல் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்குள்ளா இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமாக சொல்லலாம், இந்த கதை என்னை உருவாக்கியிருக்கு, இந்த கதை அந்த டைரக்டரை உருவாக்கியிருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கியிருக்கு. நாங்கள் எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம். பெரிய இயக்குனர்கள், பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஆகா ஊகன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் வந்து விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ரசிகர்கள் வச்சுருக்காங்க, ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. நீங்கள் விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும். ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம். படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.